ஹலோ சகோஸ், வெல்கம் டு ஸ்னேகிதி. ஸோ அகெயின் ஒன் மோர் க்ளீனிங் வீடியோ தான் இது. வந்துட்டு கிச்சனில் இருக்கிற எக்ஸாஸ்ட் வெண்ட் இருக்குது இல்லையா, அதோட ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதான சிம்பிள் ப்ராசஸ் தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்மளுக்கு எவ்ரி 3 months வந்துட்டு இதை கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். இல்லாட்டி நிறைய ஆயில் டெபாசிட் வந்துட்டு அந்த ஃபில்டரில் ஃபார்ம் ஆகிடும். நாளடைவில் வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணால் விட்டிங்கன்னா அப்படி நம்ம குக் பண்ணியிருக்க போதெல்லாம் கீழெல்லாம் விழுகுறோம். அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடும். பாருங்கள் என்னோடய ஃபில்டரில் எவ்வளோ வந்துட்டு ஆயில் டெபாசிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தாங்க. இதுக்கு தேவை நம்மளுக்கு ஒரு கப் ஃபுல்லாக டிஸ்டில்டு ஒயிட் வினிகர், அதுக்கப்புறம் ஒரு டிஷ்வாஷர் பாடு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஷ்வாஷரில் மேலே இருக்கிற ரேக்கில் தான் எப்போயுமே இதை வந்து போடணும். போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து இந்த பேக்கிங் சோடா வந்துட்டு நல்லா தூவி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஆயில் ஸ்டெயின் இருக்கோ அதுக்கேற்றாப்பில் பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தான் அப்படிங்கிற அளவு கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வினிகரை அதில் வச்சுட்டு நீங்கள் பூட்டிடுங்க. ஆனால் மேக் ஷூர் இது போய் எந்த இதுலேயும் வந்துட்டு தட்டாத மாதிரி பார்த்துக்கணும். மேலே க்ளீனிங் பண்ணுறதை வந்து தட்டாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த பேக்கிங் பவுடரும் இந்த வினிகரும் என்ன பண்ணுன்னா அந்த ஆயில் ஸ்டெயினை போய் பிரேக் பண்ணும். நம்ம ஹாட்டான சைக்கிளில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது போய் பிரேக் பண்ணி ஈஸியாக பண்ணிவிடும். ஸோ இந்த மீன் டைம் அந்த வெண்ட்டை போய் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். வெண்ட்லேயும் நிறைய ஆயில் டெபாசிட் இருக்கும். இதுக்கு தேவை வந்துட்டு அகெயின் வந்து ஒயிட் வினிகர் தான் தேவை. தென் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கான இது ஒரு அரை கப்பு இல்லை கப்புக்கு வினிகர் சேர்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களோட வெண்ட்டோட சைஸு, அதில் எவ்வளோ ஸ்டெயின் இருக்குது அதுக்கேற்றப்பில் நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப அறக்க நீங்கள் தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக நீங்கள் கொஞ்சம் நீட்டாக வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் தேய்ச்சாலே ஈஸியாக வந்துட்டு அந்த ஸ்டெயின் வந்துட்டு வந்துடும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, பேக்கிங் பவுடர் வந்துட்டு இல்லை பேக்கிங் சோடா வந்து அதை போய் பிரேக் பண்ணும். அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் போய் ஈஸியாக போய் பிரேக் பண்ணிடும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அதை நல்லா வந்து தொடச்சி விட்டுருங்க. இல்லாட்டி வெள்ளையாக இருக்கும். பேக்கிங் சோடா வந்துட்டு வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி க்ளீனரை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி நான் ஃபுல்லாக பண்ணிவிடுவேன். ஸோ இட் வில் பி மோர் ஷைனி. பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் நீட்டாக. இந்த சைட் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நான் க்ளீன் பண்ணல, அதையும் காட்டிடுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் ஆயில் ஸ்டெயினாக பிசுன்னு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் உங்களுக்கு. ஸோ நான் க்ளீன் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் டிஷ்வாஷரும் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஐல் ஷோ யூ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ். நம்ம ரொம்ப எதுவுமே ஸ்டெயின் பண்ணி எதுவுமே க்ளீன் பண்ணல. பட் ஆனால் பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த ஆயில் ஸ்டெயின் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக எடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்கு. எவ்ரி 3 months இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சன் வந்து பளபளன்னு எப்போயுமே வந்து நல்லா இருக்கும். சரி, டிஷ்வாஷர் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கொஞ்சம் நிறைய தண்ணியை வச்சு பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணதுக்கப்புறம் அதில் வினிகர், அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா ரெண்டையும் வந்துட்டு போட்டுட்டு இந்த ஃபில்டரில் அதை வந்து முக்கி எடுங்க. ஸோ ஃபுல்லாக உங்களால் வந்துட்டு அதை டிப் பண்ண முடியாட்டி ஹாஃப் சைடு ஒரு தடவை டிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி வச்சு இன்னொரு ஹாஃப் சைடு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஆயில் ஸ்டெயின் போகிற வரைக்கும் இதை பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. See you next video. Bye.